இந்த ராணி தேனி இந்த இதுதான் ராணி தேனி. இந்த ஒரு நீளமான நாள் தான். தாய்ஞ்சாரின் நோக்கம் ஆரோக்கியமானதும் பலமானதுமான வாழ்க்கையை விவசாயத்தோட உருவாக்கணும்னு சொல்லி விவசாயத்தின் தொழில் வல்லுநர்களால் இயக்கப்பட்டு கொண்டு வர ஒரு நிறுவனம். என்னன்னு சொன்னா நெட் ஹவுஸ் என்று சொல்லி நாங்கள் வீட்டுக்குள்ளே நெட் எல்லாம் அடிச்சு வீட்டுக்குள்ளே ஒரு தாவரத்தை உற்பத்தி செய்கிறது. அந்த முறைப்படி மேலே நெட்டுக்கு மேலே பொலித்தீன் இருக்கு, அது கீழேயும் நாங்கள் பொலித்தீன் விரித்து பாவிக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். 2024 விவசாய திணைக்களத்தால் ஒழுங்கமைக்கப்பட்ட விவசாய கண்காட்சி திருநெல்வேலியில் அமைந்துள்ள மாவட்ட விவசாய பயிற்சி நிலையத்தில் அக்டோபர் 2, 3, 4 தேதிகளில் நடைபெற்று முடிவேற்றிருக்கிறது. என்னால் இறுதி நாளான 4ஆம் தேதி தான் அங்கே போக முடிஞ்சுது. போன பிறகு தான் என்னால் உணர முடிஞ்சது இது எங்களுக்கு தேவையான முக்கியமான ஒரு கண்காட்சி உண்டு. ஏனென்றால் உணவு சார் உற்பத்திகள் அதனுடன் தொடர்பட்ட கைத்தொழில்கள் எங்களுக்கு மிகவும் ஒரு அத்தியாவசியமானது ஒன்று. இங்கே நிறைய வகையான விடயங்களை அவங்க காட்சிப்படுத்தியிருந்தாங்க. என்னால் முழுமையாக இந்த வீடியோவில் முழு விடயங்களையும் உள்ளடக்க முடியவில்லை. ஆனால் சில முக்கியமான விடயங்களை உள்ளடக்கி இருக்கிறேன். தயவு செய்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மற்றும் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாடி தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தேனியில் 4 வகை தேனி இருக்குது. இதில் இது கொப்பு தேனின்னு சொல்கிறது. இது கொப்பு தேனி. அடுத்தது பொந்து தேனி. அடுத்தது கொசு தேனி. அடுத்தது மெலை தேனி. என்னோட தேனி 4 வகை இருக்குது. இதில் கொப்பு தேனியில் இந்த கொப்பு தேனி வெளிச்சம் உள்ள இடத்துல தான் கூட கட்டி வாழும். கொம்பு தேனி இந்த பொந்து தேனி இருட்டான இடங்கள்ல இப்படி பானைகள் அப்படியான இடங்கள்ல தான் இருட்டுப்படுற இடங்கள்ல வாழ விரும்புவீங்க. இவ எங்களை கடிக்கிற தன்மையோ எல்லாம் குறைவு. நார்மலா கையாண்டோம்னு சொன்னா பெருசா கடிக்கிற தன்மை ஒன்றும் இல்லை. மெல்லிசா கையாண்டா சரி. இதுதான் நாங்க வளர்க்குற தேனி இந்த தேனி தான். ஸ்பீட் பண்ணினோம்னா கிடைக்கும் கட்டாயம். அது அந்த தேனியை தான் நாங்கள் இந்த பாக்ஸ்ல பிடிச்சி வளர்க்குறோம். நாங்கள் இது ஒரு ஓகே. இப்போ இது தேன் கூட்டு அமைப்பில் இது கீழ்ச்சட்டம், அடிச்சட்டம், குயின் தகடு, பதப்பட்டி, இது தேன்பட்டி, இது சிகப்பிள்ளைன்னு சொல்றது. மற்றது இதுக்காக காத்து வலைகள் போடக்கூடிய இது கூரை, பெரிய கூரை. இப்போ நாங்கள் இந்த தேனியை இதில் பிடிச்சி வளர்த்துருவோம்னு சொன்னால் இப்படியான அமைப்பில் இதை கொடுக்காட்டுவின்னு. இதில் ராணி தேனி இருக்கும், ஆண் தேனி இருக்கும், பெண் தேனி இருக்கும், வேலைக்கார தேனி எல்லாரும் இருப்பினே. இப்போ ராணி தேனியை காட்டையில் மட்டும் உங்களை பார்க்குறேன். தெரிஞ்சு கிடைச்சுன்னா காட்டுறேன், பார்ப்போம். இல்லைமே தூக்க கொள்ளைகளை கவனமாக எல்லா தூக்கினா சரி. மற்றபடி பயப்படக்கூடாது. பயந்தோம்னு சொன்னால் தேனி கட்டாயம் கிடைக்கும். மகளுக்கு இப்படி கிடைக்காது. ஒரு தேனி வச்சு ஒரு 6 மாதத்துல தேன் எடுக்கலாம். பதையிலிருந்து மெழுகு செய்யலாம், மெழுகு எடுக்கலாம், கொள்ளலாம். மற்றும்படி எந்த ஒரு பொருளும் கழிவில் ஒரு கொஃபியான வேலையா இருக்கு. இந்த ராணி தேனி இதுதான் ராணி தேனி. இந்த ஒரு நீளமான நாள் தான். இந்த பாருங்க, நல்ல யங்கான நாள் தான். இதுல ஒரு இந்த இருக்கு, சூம் பண்ணி பாருங்க. இவதான் ராணி, நீளமான நாள் தான். நான் தனியாக போயிருக்கேன், புரியுதா? ராணி. மற்ற ஆண் தேனின்ற முட்டை இதுல மேல கொஞ்சம் இந்த சைட்லாம் போடும். முட்டை கொஞ்சம் பெருசா நீளமா இருக்கும். பெண் தேனி முட்டையெல்லாம், வேலைக்கார தேனி முட்டையெல்லாம் இப்படி சைட்ல மட்டத்துல இருக்கும். மற்றது ராணி தேனி கிளம் போடையக்க இந்த நீளத்திலாம் போடும். அப்போ அதுதான் ராணி தேனி. என்ன கண்டுபிடிக்கலாம். எங்களை தேன் தான் தேவைன்னு தான் ராணி தேனி கிழங்களை கட் பண்ணி வேற கூட்டு கொண்டு போகலாம். அப்போ தேனை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை நாங்கள் கூடு பிரிக்கணும்னா கிளம்புள்ளதை தூக்கி இன்னொரு பாக்ஸில் வச்சுட்டு அதுக்கு ராணி ஒன்று வந்துடுவா. பழைய ராணி இங்கே இருப்பா. இப்படி கன முறையில் ராணியெல்லாம் உருவாக்கலாம். கூட்டை உருவாக்குற முறை கணக்கு இருக்கு. தேன் எடுக்கிறேன்னு சொன்னா இது தேனிக்குரிய சாப்பாடும் அதுக்கு தான் இந்த பாக்ஸ் வச்சிருக்கிறோம். இதுக்கு மேலே இருக்கிற பாக்ஸில் தான் தேன் இருக்கிற பாக்ஸ். இந்த தான் தேன் பாக்ஸ்.
இதுல வந்து சீசன் இல்லாதபடியா தேன் கொஞ்சம் குறைவா இருக்கு. பெருசா சீசன் இல்லாதபடியா தேன் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. சீல் பண்ணி வச்சுட்டு இது தேன் எடுக்கணும்னு சொன்னா நாங்கள் இந்த பாக்ஸை மட்டும் கொண்டு போய் இந்த தூரத்தில் கொண்டு வச்சு இதை மட்டும் கொண்டு வச்சு ஆடி ஆவணியில கூட வரும் தேன். மேற்களில் இருக்க மழை காலங்கள்ல இங்கே யாழ்ப்பாணத்தை பொறுத்து எடுக்க இயலாது. கிளிநொச்சி முல்லைத்தீவு பகுதியில காடு இருக்கபடியா எடுக்கக்கூடியா இருக்கு. ஆமா, அதுல இருந்து அந்த மெழுகு இந்த தேன் கூட்டு நாங்கள் தேன் கொடுக்கிற இந்த இந்த வதையில இருந்து தான் மெழுகு செய்து எடுத்திருக்கிறோம். அந்த மெழுகை எடுத்து உருக்கி வதையை ஒதுக்கி தான் இந்த மெழுகு செய்து வச்சிருக்கிறோம். இந்த மெழுகு 15,000 ரூபாய் வரையும் போய்கொண்டிருக்கு. 15-20,000 வரையும் விலைக்கேற்ற மாதிரி போய் தரத்துக்கு ஏற்ற மாதிரி. மற்ற அதுல இப்போ தேன் எடுக்க நாங்கள் எந்த தேன் மரம் பூக்குதோ அந்த தேனுக்கு ஏற்ற மாதிரி எடுப்போம். நாவல் காலத்துல நாவல் மருந்துகளை கொண்டு இந்த பொக்ஸை வச்சோம்னா நாவல் தேன் எடுக்கலாம். மருத மரம் பூக்க மருத மருந்துகளை கொண்டு வச்சிருப்போம். அப்படி காட்டுக்கு எடுக்க காட்டுல கொண்டு வச்சிருக்க அப்படியான ஒரு ஆக்டிவ் எடுத்த தேன் உள்ள இந்த மூலிகை தேனா இருக்குது. அதை விட இந்த நாங்கள் சொன்ன இந்த கொசு தேனின்னு சொல்றது இந்த தேனி தான். இதான் கொசு தேனி. இதுக்கு இந்த வித சிலவும் இல்லை. வீட்டில் வந்து தயிர் செடிக்கு நுழம்பு வரும். அந்த நுழம்பு வராமல் இதை நாங்கள் இப்படி ஒரு கட்டி வச்சோம்னா உடி மாதிரி கட்டி வச்சோம்னு சொன்னேன். கட்டி வச்சுட்டு இந்த அமைப்பில் ஒரு சின்ன ஓட்டையை வந்து போட்டு வச்சுக்கணும்னு சொன்னால் இதுக்குள்ள போய் அவைய கூடு கட்டக்கூடியா இருக்குன்னு. இது வந்து நல்ல மூலிகை தேன்னு சொல்ற மூலிகை தேன், நல்ல தேன். இதில் மருத்துவ குணம் கூடுதலாக இருக்குது. இந்த தேன் வந்து அது 4,800 ரூபாய் போய்கொண்டிருக்கு. இது வந்து 6,000-7,000 ரூபாய்க்கும் எங்கள்கிட்ட கைவசம் இல்லை தேன். இதை வளர்த்து கிட்டத்தட்ட ஒரு காப்பத்தில் தேன் தான் இந்த முடி எடுக்கக்கூடியா இருக்கு. ஒரு வருஷத்துக்குள்ள எடுக்கலாம். மற்ற இது சிமோக்கர் அப்படி எங்களுக்கு ஆயுதங்கள் இருக்குது. இது முட்டியில சாதாரணமாக வீட்டில் பொங்கல் பொங்கிட்டு இந்த பானையில வேஸ்டா எறியாம இப்படி மரங்கள்ல காட்டி வச்சோம்னு சொன்னா இந்த பானையில வந்து இந்த நிறைய தேனி வந்து இருந்துடும். இதுக்கு நம்ம மிளகா பூசிய போல பொங்கல் பானைன்னு சொன்னா நோமலா வந்துடும். இதுல வந்து கிட்டத்தட்ட 4-5 தேன் எடுக்கக்கூடிய இருக்கு. ஃபுல்லாயினால இந்த சிலவு இல்லாம எடுத்துக்கொள்ளலாம். அனைவருக்கும் வணக்கம். இப்ப தாயின்கார் எங்க நிக்குதுன்னு பார்த்தா 2024 விவசாய திணைக்களத்தினால் ஒழுங்கமைக்கப்பட்ட விவசாய கண்காட்சி திண்ணவேலி மாவட்ட விவசாய பயிற்சி நிலையத்தில் நடந்து வருது. அங்க நாங்க இருக்கிறோம். அங்க தாயின்கார் சோலார் சிஸ்டம் மற்றும் பயோகேஸ் சிஸ்டத்தை வந்து வச்சிருக்கிறோம். இந்த தாயின்காரின் நோக்கம் வந்து ஆரோக்கியமானதும் பலமானதுமான வாழ்க்கையை விவசாயத்தோட உருவாக்கணும்னு சொல்லி விவசாயத்தின் தொழில் வல்லுநர்களால் இயக்கப்பட்டு கொண்டு வர ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தின் அடிப்படை நோக்கத்துல இந்த சோலார் சிஸ்டத்தை உருவாக்கினது விவசாயிகளின் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும்னு சொல்லி இது உருவாக்கின கதையை பார்த்தோம்னு சொன்னா 2022ஆம் ஆண்டு பிரச்சனை வந்தது. இந்த பொருளாதார பிரச்சனை, எரிபொருள் சிக்கல்கள். அந்த நேரத்துல சோலார் வந்து இந்த திட்டத்தை உள்ள கொண்டு வருவோம்னு அரசு சார்பற்ற நிறுவனத்தோட இணைஞ்சு வேலை செய்தாங்க. அப்ப வந்த ஒரு சிக்கல் என்னன்னு சொன்னா காணி ஒரு இடத்துல, வீடு ஒரு இடத்துல, குரங்கு பிரச்சனை, களவு பிரச்சனை இருக்கிறதால சோலார் வந்து தங்களுக்கு பொருத்தம் இல்லைன்னு சொன்னாங்க. அந்த நேரம் தான் இந்த வண்டில் அமைப்பு முறையை நாங்க கொண்டு வந்தாங்க. இது கிட்டத்தட்ட எங்களோட ஆய்வு மற்றும் அபிவிருத்தி பிரிவுகளால தாயின்காரின் ஆய்வு மற்றும் அபிவிருத்தி பிரிவுகளால உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த சோலார் வண்டில். கிட்டத்தட்ட இது 5வது மாடல் பேட்டன் பண்ணக்கூடிய லெவலுக்கு தான் நாங்க உருவாக்கி இருக்கிறோம். இந்த வண்டில் சிறப்பு என்னன்னு சொன்னா இதுல 2 பனல் 3 பனல் போடலாம். அப்ப நாங்க விவசாயிக்கு சொல்லுவோம், ஒரு வைத்தியரை மாதிரி ஒவ்வொரு விவசாயியும் வந்து தனித்தனி ரீதியா கவனிக்க வேண்டும் என்று சொல்லுவோம். ஏனென்றா ஒவ்வொரு விவசாயிக்கும் தனித்துவமான பிரச்சனை இருக்கும், தனித்துவமான சவால் இருக்கும், தனித்துவமான வளம் இருக்கும், தனித்துவமான இடர்பாடு இருக்கு. அப்ப நான் கொமனா கொண்டே சொல்லக்கூடாது இப்படி ஒரு சோலார் சிஸ்டம் இருக்கு எல்லாரும் இதை வேண்டி போடுங்கன்னு சொல்லி. ஏனென்றா ஒரு விவசாயியின் கிணத்தின் ஆழம் என்ன, கிணத்தின் நீரூற்றின் அளவு, அதாவது எவ்வளவு நேரம் ஓடும், காணி கிணத்துல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குது, என்ன மண் தன்மை, அவர்கிட்ட இருக்கிற நிதி வளம் என்ன, எவ்வளவு அளவுக்கு இருக்குது, எல்லாமே கவனிச்சுதான் அவருக்கான ஒரு தொழில்நுட்பத்தை கொடுக்கணும். அப்படி கொடுக்குற தொழில்நுட்பம் இப்பையும் பயன்படணும்,
எதிர்காலத்துல அது அவருக்கு தேவை என்றால் பெருப்பிக்கக்கூடிய அளவிலையும் இருக்கணும். அதை வந்து தாயின் கேர் கவனமா எடுத்துக்கொள்ளும். அதுல அடிப்படையில இதுல பாக்குற அமைப்பு எப்படின்னு சொன்னா உங்களுக்கு 2 பனல் 550 வாட்ஸ் பனல்ல 2 1 கோஸ் பவர் 2 இன்ச் மோட்டரும் வந்து இருக்குது. இது மேல வச்சு இயங்குற மோட்டார். இப்ப விவசாயி வந்து 30 அடிக்கு மேல ஆழம் இருக்குமென்னு சொன்னா தண்ணிக்குள்ள இறக்கக்கூடிய ஒரு மோட்டரை பாவிக்கலாம். இது வந்து தண்ணிக்கு மேல வச்சு பார்க்க 30 அடி ஆழம் வரைக்கும் தண்ணிக்கு மேல வச்சு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது அது கிட்டத்தட்ட இது 1 கிலோவாட் கிட்ட பரலும் 800 1 கோஸ் பவர் மோட்டர் மண்டபடியா முகில் வார நேரம் வந்து இது அடிச்சு கொண்டே இருக்கு. நான் செக் பண்ணினதுல லைட்டா முகில் மழை லைட்டா மெதுவா தூரிக்கொண்டிருக்கிற நேரம் கூட இந்த மோட்டார் வேலை செய்யும். ஆனா அந்த இப்ப முகில் வந்துட்டேன்னு சொன்னா அதை திருப்பி ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு 30 செகண்ட் எடுக்கும். அந்த நேரம் அது நல்லா ஸ்லோவாயிட்டு திருப்பி அதே ரேஞ்சுக்கு வரும். ஆனா கடைசி வரைக்கும் உங்களுக்கு நிக்காது. இப்ப கிட்டத்தட்ட இது வேர்ல்டு சென்ற நிறுவனத்துக்களாலையும் 12 வண்டிலுக்கு மேல கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி கிட்டத்தட்ட 30 இருந்து 40 தொகுதிகள் வந்து அது ஒவ்வொரு அளவு இருக்கு. இல்ல 2 பன்னல் இருக்கு, 3 பன்னல் இருக்கு, நிரந்தரமா பூட்டக்கூடிய அமைப்பு இருக்கு, வண்டில செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்கள்ட்ட இருக்கிற ஏசி மோட்டரை பனலுக்கு கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு, பேட்டரியை கொடுத்து அதை கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப நீங்க தாயின் கேர் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு என்னது பொருத்தமா இருக்கும், எது உங்களுக்கு விலை குறைந்த வகையில மிக தரமானதும் உங்களுக்கு பொருத்தமானது, அது முக்கியம். நீங்க வேற நிறுவனங்களோ வேற இடங்கள்ல நீங்க அதை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கலாம். ஆனா அப்படி முயற்சிக்கும் போது அதை கணக்குல எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு அது பொருத்தமா, உங்களுக்கு அது உங்களோட பணப்பெறுமதிக்கும் உங்களுக்கு தேவைக்கும் அது ஈடு செய்தான்றதை கனகாரணிகளை உள்ளிட்டு கவனிக்கணும். அந்த வகையில நீங்க ஆலோசனைகளையும் இலகுவா பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் எங்களுக்கு இந்த தொகுதி அமைக்கணும் என்று சொன்னாலும் தாயின் கேரை தொடர்பு கொள்ளுங்க. எப்பவுமே உங்களுக்காண்டி உதவுறதுக்காண்டி அதை விவசாயம் சார்ந்து எங்களோட நோக்கமே அதை பாத்தீங்கன்னா தெரியும். ஆரோக்கியமானதும் பலமான வாழ்வினை விவசாயத்தின் மூலம் உருவாக்குவோம் என்றதுதான் அந்த நோக்கம். இதுக்காண்டி நாங்கள் எப்பவுமே உழைத்துக் கொண்டிருப்போம். நன்றி. என்னென்னு சொன்னால் நெட் ஹவுஸ் என்று சொல்லி நாங்கள் வீட்டுக்குள்ளே நெட் எல்லாம் அடித்து வீட்டுக்குள்ளே ஒரு தாவரத்தை உற்பத்தி செய்கிறது. அந்த முறைப்படி மேலே நெட்டுக்கு மேலே பொலித்தீன் இருக்கு, அது கீழேயும் நாங்கள் பொலித்தீன் விரித்து பாவிக்கிறோம். அதை விட 2 ஃபேன் பூட்டியிருக்கிறோம். அதை விட சுழற்சி முறைப்படி நாங்கள் பிங்களர் போட்டிருக்கிறோம். அதை விட தூவல் நீர்ப்பாசனம் மேலே போட்டிருக்கிறோம். அதனூடாக நாங்கள் மோட்டர் ஊடாக ஒரு 3/4 கோஸ் மோட்டர் போட்டிருக்கு. 3/4 கோஸ் மோட்டர்ல இருந்து நாங்கள் வார தண்ணீரை செலவை குறைக்கலாம், தண்ணீரின் செலவை குறைக்கலாம். அடுத்தது நாங்கள் தொழிலாளியின் செலவையும் குறைக்கலாம். அதனூடாக நாங்கள் இதுக்குள்ள வார விளைச்சல் கூடுதலான விளைச்சலை கொண்டு வரோம். நெட்டு என்னதுக்கான சொன்னால் உள்ளுக்கு கிருமி நாசினி, கிருமி பூச்சியல் ஒன்று உள்ளுக்கு வராத முறைக்கு நாங்கள் அதை பாவனைக்கு வச்சிருக்கிறோம். நாங்கள் நெட்டை விட நாங்கள் ஓப்பனாக விட்டோம் என்று சொன்னால் கூடுதலான கிருமி நாசினியல், கிருமி பூச்சியலால் கூடுதலான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு. இல்லை குறைக்காது. அதை ஒரே சமாந்தரமான வெப்பநிலையை எங்களுக்கு பயிருக்கு கொண்டு வரும். அப்போ நேரடியான வெப்பநிலையை கொண்டு வர்றதுக்கும் இந்த நெட்டு மூலம் கொண்டு வர்றதுக்கும் கொஞ்சம் வெப்பநிலையை தாக்கத்தின் அளவு குறையும். வணக்கம். இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது தாயின் கேரின் உயிர்வாயு தொகுதி அமைப்பு. இந்த உயிர்வாயு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்ல சாண எரிவாயு என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேர் நேர்லையும் பார்த்துருப்பீங்க. பழமையா நீங்க பார்க்கிற விடயம் அந்த சீமெந்தால கட்டி நிலத்து கீழே வைக்கிற டோம் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவோம், அந்த அமைப்பு பார்த்துருப்பீங்க. அப்ப அதுல வந்து சாணி மாடு வேணும், அதுக்கு சாணி வேணும், பெரிய அமைப்பா இருக்கணும்னு தான் இவ்வளவு பார்த்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா அதுல இருந்து உயிர்வாயு என்ற அடிப்படை வந்து சேதன கழிவுகள் வந்து காற்றில்லாத நிலையில நொதிக்க வைக்கும் போது, அது சொல்லுவோம், நொதிக்க வைக்கும் போது எங்களுக்கு உயிர் வாயு உற்பத்தி ஆகும். அதாவது கலவை, அதாவது மெதேன், CO2, அமோனியா, H2S போன்ற கலவையா கூட்டு கலவை தான் இந்த உயிர்வாயு என்று சொல்லுவோம். அப்ப அந்த உயிர்வாயுவை எப்படி இலகுவான முறையில அமைக்கலாம், இலகுவான முறையில எடுத்துக்கொள்ளலாம்ன்றதை தான் தாயின் கேர் டிசைன் பண்ணின ஒரு மாடல் வந்து இது. 1000 லிட்டர் தண்ணி டேங்க வச்சுக்கொண்டு நாங்க இதை செய்திருக்கிறோம். இதை நாங்க டைஜஸ்டர் என்று சொல்லுவோம். இதுல வந்துதான் கழிவுகளை வந்து இதுக்குள்ளால உள்ள போடுவோம். இதுக்குள்ளால போடுற கழிவு உள்ள போய் நொதிச்சு இந்த வெளியால இருக்கிற இந்த தொகுதிக்குள்ளால வெளியில வரும். அப்ப இதுல வெளியில வரைக்கும் அது வந்து பசலையா வந்து வரும். இதுல இருந்து வாரது ஒரு 1000 லிட்டர் அளவுடைய பயோகேஸை ஸ்டோர் பண்ற பேக்குக்குள்ள போகும். அங்கே இருந்து அடுப்புக்குள்ள போகக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இது இந்த உங்களுக்கு இந்த முக்கியமான 3 நன்மை என்னன்னு சொன்னா,
நகர்ப்புறங்களுக்கு கவனத்தில் எடுத்து தான் நாங்கள் இந்த டிசைனை செய்து நாங்கள். இது என்னென்னு சொன்னால் இது மனம் வராது. நீங்கள் வீட்டுக்கு முன்னால் வச்சிருந்தாலும் ஃபுல்லாகவே சீல் பண்ணி இருக்கும். இதில் வந்து மனம் வந்து வராது. அப்போ உங்களோட கழிவுகளை வந்து சேதன கழிவுகளை வீட்டிலேருந்து அகற்றுறது கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் அதை வந்து அகற்றுறதுக்கு ஒரு சிறந்த முறையாக இது வந்து இருக்குது. அதுக்கு பிறகு அதில் இருந்து கேஸ் வந்து வரும். அதுவும் வந்து உங்களோட பாவனைக்கு பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏற்கனவே கேஸ் தட்டுப்பாடான நேரங்கள்லையும் வந்து நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீங்க. அந்த இடத்துல உங்களோட கழிவுல இருந்து இதில் கேஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட அடுத்த பயன் வந்து வெளியில் வர சிலரி என்று சொல்ற கழிவு அது வந்து பசலையா பாவிக்கப்படும். அப்ப உங்களுக்கு இதில் 3 நன்மை வந்து பிரதானமா இந்த உயிர்வாயு தொகுதியில இருக்குது. இந்த உயிர்வாயு தொகுதி இலங்கை போன்ற நாடுகளுக்கு மிகவும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னா எங்களோட காலநிலை வந்து அதுக்கு ஒத்துழைக்குது. என்ற வெப்பம் வந்து வெயில் வந்து எப்பவுமே வருடம் முழுக்கம் இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்ப இதுல மற்றது நீ கேட்கிற விஷயம் என்னன்னு சொன்னா இதுல போடுற முதல் வந்து எப்படி எங்களுக்கு லாபமா வருமானு கேட்டா நீங்க பாவிக்கிற டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜுகளுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன், அதாவது முதலீடு எப்படி திரும்பி வருதுன்னு நேர காசுல பார்க்க மாட்டோம். ஆனா அது வந்து எங்களுக்கு நேரத்தை மிச்சப்படுத்தி தரும், எங்களுக்கு இலகுவாக்கி தரும். ஆனா அந்த இடத்துல இது நேரடியாகவும் உங்களுக்கு அந்த காசை மிச்சப்படுத்தி தரப்போகுது. அது மாதிரி உங்களுக்கான மன உளைச்சல் இல்லாம வரும். இப்ப எப்படி என்ன சொன்னா இப்ப ஆரம்ப காலத்துல நாங்கள் பார்த்துருக்கிறோம், கேஸ் இல்லையண்டா சிலிண்டர் இல்லை அல்லது விறகு இல்லை, மழை நேரத்துல விறகு நனைஞ்சிட்டு அப்படின்னு சொன்னா என்ன செய்கிறது, கழிவு அகற்றல கஷ்டமா இருக்குன்ற அந்த மன அழுத்தத்திலையும் வந்து இது வந்து விடுவிக்கு தரும். அதுல முக்கியமான விடயம் அப்படின்னு சொன்னா நாங்க ஒவ்வொரு நாளும் கழிவில செலவழிக்கிறோம். இப்ப நாங்கள் 1 கிலோ வாழைப்பழம் 200 ரூபாய்க்கு வேண்டினோம் என்று சொன்னா அதுல ஒரு 40 ரூபா வந்து தோலாவும் அதுல வர மிச்ச கழிவு ஆளும் வந்து போகும். இப்படி நான் கணக்கு பார்க்கல கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு வந்து 3000 இருந்து 4000 ரூபா, அது ஒரு குடும்ப அங்கத்தவரை பொறுத்து மாறும். சராசரியா இந்த 3000 இருந்து 4000 சிலது 5000 வரைக்கும் நீங்க வேண்ட ஒவ்வொரு சேதன மரக்கறியா இருக்கலாம், பழங்களா இருக்கலாம், அதுல கழிவு வந்து போகும். அப்படி ஒரு 5000 ரூபா படி சேர்த்தீங்களன்னு சொன்னாலே அப்படி ஒரு கழிவுமே இல்லாம வீட்டுல வர கழிவு மட்டும் போட்டு பாவிக்க போறார்கள். ஒரு 1.5 வருஷத்துல அந்த காசு இந்த வழியில திருப்பி வருது. அதை விட நீங்க எல்பிஜி சிலிண்டரோட சேர்த்து தான் பாவிப்பீங்க. பாவிக்கல நீங்க 1 மாசத்துல முடிகிற சிலிண்டர் வந்து ஒரு 10 நாள் 15 நாள் கூட தாக்கு பிடிக்குது. அது நாங்க கொடுத்த 100 யூனிட்லயே சொல்லி இருக்கணும். அப்ப அதுல வந்து பாக்கல உங்களுக்கு வருஷத்துக்கு 12 சிலிண்டர் முடிஞ்ச இடத்துல உங்களுக்கு 8ல இருந்து 9 சிலிண்டர் முடியும். அப்ப அதுலயும் வந்து காசு சேமிக்கப்படும். அதனாலதான் நாங்க சொல்றோம் நீங்க போடுற காசு வந்து உங்களுக்கு 1.5 வருஷத்துக்குள்ள திரும்பி வரும். இது சாதாரணமான ஒரு குடும்பத்துக்கு. இதுவே உங்கள்ட்ட ஒரு மாடு இருக்குது, ஆடு இருக்குது, தோட்டம் இருக்குதுன்னு சொல்ற ஆட்களுக்கு வந்து 6 மாசத்துக்குள்ள உள்ள வரும். ஏன்னு சொன்னா இந்த கேஸ் மட்டும் பெறுமதி இல்ல, இதுல இருந்து வெளியில வர கழிவு இருக்குதானே அது வந்து கூட பசலையா மாறும். இப்ப இந்த யூனிட் வந்து ஒரு நாளைக்கு 40 லிட்டர் கழிவு வந்து வெளியில வரும். ஒரு கழிவு வந்து நீங்க 5 ரூபாவோ 10 ரூபான்னு பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 400 ரூபா வந்து உங்களுக்கு வரும். 10 நாளுக்கு 4000 ரூபா, ஒரு மாசத்துக்கு மினிமம் 10,000 ரூபா இந்த கழிவுல இருந்து மட்டும் உங்களுக்கு பெறுமதியா வரும். அதை நீங்க மரக்கறிக்கு பாவிச்சு செய்யல அது மேலதிகமான பலனை வந்து தரக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப அந்த அமைப்புல தான் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் 6 மாசத்துக்குள்ள இந்த உயிர்வாயு தொகுதியின் போட்ட முதல் வந்து திரும்பி வந்து இதுல 2 முறை இருக்குது. இது நாங்க விவசாய திணைக்களத்துக்கு 2022ஆம் ஆண்டு கொடுத்தனாங்க. இது 500 லிட்டர் ஆக குறைஞ்சது. இதை விட குறைவில போறதுல பலன் இல்லை. நீங்க இதுல வந்து பேக்ல கேஸ் நிறைஞ்சிட்டேன்னு சொன்னா 2 இருந்து 2.5 மணி நேரம் தொடர்ந்து எரியும். அப்ப இதுக்குள்ள போடுற கழிவுகள் வந்து நீங்க மாட்டு சாணம் அது இருக்கிறாக்கள் போடலாம், இல்லாட்டி சமையலற கழிவு பல கழிவுகள் வந்து போடக்கூடிய மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அளவு இருக்கு. இதுக்கு 40 லிட்டர் வரைக்கும் போடலாம். அப்ப இது வந்து கிட்டத்தட்ட அது வந்து 74,000 ரூபாய்க்கு எல்லாமே கேஸ் அடுப்பு உங்களுக்கு வீட்டுல உணர்ந்து கூட்டி விடுறது வரைக்கும் தாயின் கேர் செய்யுது. இது வந்து 94,000 ரூபாய் பெறுமதிக்கு இந்த அமைப்பு முறையை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இதை விட நாங்கள் இப்ப அறிமுகப்படுத்துறது வந்து பண்ணையாளருக்குரிய பெரிய அமைப்பு முறை. இது வந்து ஒரு பலூன் மாதிரி ஒரு அமைப்பு முறை தான். ஆனா இதுல என்ன லாபம் என்று சொன்னா அதை விட இது இந்த வாயு உற்பத்தி திறன் வந்து கூட, இது இந்த பரப்பு கூட, மற்றது மாரி காலத்திலையும் இது இந்த வாயு அதுல மாரி காலத்துல கொஞ்சம் வாயு உற்பத்தி வந்து குறைவா இருக்கும். இதுல வந்து அந்த சவாலும் இருக்கு. ஆனா பிரதானமா இதை நான் பண்ணைக்கு தான் கொடுக்குறோம். அப்படின்னு சொன்னா உங்கள்ட்ட முதல் இப்ப 2 மாடு தான் இருக்குது. பிறகு நீங்கள் ஒரு 4 மாடு 8 மாடு அப்படி கூட்டிக் கொண்டு போகணும்னு சொன்னா நீங்கள் சீமெந்தால கட்டுற முறையா இருக்குமா இருந்தா அது வந்து உடனே நீங்க 2 மாட்டுக்கு நீங்க 10 மாட்டு கலவான தொட்டியை அமைக்க வேண்டி இருக்கு. ஆனா இது வந்து நீங்க முதல் 2-3 மாட்டு கலவை அமைச்சிட்டு பிறகு மாடு கூட இதுக்கு பக்கத்திலேயோ அல்லது பின்னாலேயோ இந்த தொட்டியை பெருப்பிச்சு கொண்டு போகலாம். அப்ப அந்த இதுக்காண்டி இது பண்ணையாக்களுக்கு பண்டி வளர்த்து கழிவு மணக்குது அப்படியான்றாக்கள், மாடு வளர்க்குறதுல வர பிரச்சனை இருக்கிறார்கள், ஆடு வளர்க்குறது அந்த அவைகளுக்கு இந்த உயிர்வாயு தொகுதி மிகவும் சிறப்பா இருக்கும். இதுக்கான என்ன விலை வரும், என்ன மாதிரி செய்யலாம்ன்றதுல இதுல
கன அமைப்பு முறை இருக்கு. உங்களுக்கு சாணியை வந்து தொட்டிலேருந்து கழுவி விட்டீங்களா அதை பம்ப் பண்ணி இதுக்குள்ள அனுப்பி வெளியில வார சிலரிய பம்ப் பண்ணி கூட தோட்டத்துக்கு அனுப்புற வரைக்கும் ஒரு பூரணமான அமைப்பு முறையை நாங்கள் நிறுவி தருவோம். அதால நீங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொள்ளும் போது நாங்கள் உங்களோட இடத்துக்கு வந்து பார்த்து உங்களுக்கு எவ்வளவு முடியும் என்று உங்களோட ஆலோசனை செய்து அது உங்களுக்கு பொருத்தம் என்று சொன்னா அதை நிறுவி தரக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்து நாங்கள் என்னென்னா நகர்ப்புற தோட்டம் என்ற செக்ஷனுக்கு தான் போக போகிறோம். இது வந்து ஒரு முக்கியமான செக்ஷன். ஏனெண்டா இன்றைய காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நகர்ப்புறங்களில் வந்து விவசாயம்ன்றது செய்யலாமல் இருக்குது. காரணம் வந்து போதிய அளவான இட வசதி இல்லை. இவங்க வந்து இங்கே என்னெண்டா வந்து ஒரு சிறிய இடப்பரப்பில் எப்படி வினைத்திறனாக நாங்கள் பயிற்சியை மேற்கலாம்ன்றதுக்கான ஒரு மாடல்ஸுகளை தான் இதில் வச்சிருக்கிறாங்க. அதில் வந்து 2 மாடல்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒன்று வந்து தலைகீழ் பயிற்சி. இங்கே வந்து ஒரு சாடிக்குள்ள வந்து மண்ணை போட்டு கீழே துவாரங்களை வைக்கிறாங்க. அதுக்குள்ள வந்து நாற்றுகளை நடுறாங்க. ஆணிவேருடைய பயிர்களை தான் கீழ்ப்பக்கமாக அவங்க நடுறாங்க. மேல வந்து நாரூர் வேருடைய செடிகளை வந்து மேல வைக்கிறாங்க. இதால என்ன நன்மைண்டா ஒரு சாடிக்குள்ள மேற்பக்கமும் கீழ்ப்பக்கத்தாலையும் வந்து தாவரங்கள் வளர்றதால ஒரு சிறிய இடத்திலேயே நிறைய 2 வகையான வித்தியாசமான பயிர்களை வந்து பயிரிடக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்து இதை பார்த்தீங்கன்னா இது வந்து சுழல் முறை பயிற்சிகள். இங்க வந்து நடுவில் ஒரு அச்சு சார்பாக வந்து வளையங்களை சுற்றக்கூடிய மாதிரி இருக்கு. இதுல வந்து சாடிகள் இருக்கிறதால இப்ப நாங்கள் ஒரு இடத்துல நின்று இந்த வளையங்களை சுற்றி அந்த சாடியில் உள்ள பயிர்களுக்கு தேவையான பசலைகள் தண்ணிகளை வந்து நாங்கள் விடக்கூடிய மாதிரி இருக்கிறதால இடவசதி என்ற ஒரு பிரச்சனைக்கு வந்து இது ஒரு சொல்யூஷனா இருக்கு. அடுத்ததாக இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வறட்சி, இரும்பு நச்சுத்தன்மை, உவர்த்தன்மை போன்றவற்றை தாங்கி வளரக்கூடிய நெல் இனங்களை வந்து இவங்க காட்சிப்படுத்தினாங்க. இது வந்து ஹைபிரிட் நெல் இனங்கள் இல்லை, நீண்டகால ஆராய்ச்சி மூலம் விருத்தி செய்யப்பட்ட நெல் இனங்கள் இவைகள். இந்த நெல் இனங்கள் பாரம்பரிய நெல் இனங்களுக்கு ஈக்குவலாக அதே பீரியட்ல அதே அளவு விளைச்சல் தரக்கூடிய மாதிரி உள்ளன. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.